வெல்கம் டு பெரியன் அண்ட் ஃபிசிக்ஸ் யூடியூப் சேனல். ஃபிசிக்ஸ் டஃப்பாக இருக்கா, ப்ராப்ளம் கன்ஃபியூஸ் ஆகுதா? நோ வரிஸ், ஃபிசிக்ஸ் பெரியன் இருக்கேன். சிம்பிள் எக்ஸ்ப்ளனேஷன், ஈஸி நியூமெரிக்கல், ஃபுல் கிளாரிட்டி. அதுக்கு நீங்கள் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நேச்சர், இந்த நேச்சரை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா அதுக்கு முன்னாடி இந்த நேச்சர்ஸில் நடக்கிற சேஞ்சஸை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஹீட் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, வேவ் எப்படி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்மிட் ஆகுது, ஃப்ளூயிட் எப்படி ஃப்ளோ ஆகுது, இது எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு மேத்தமெட்டிக்கல் பவர்ஃபுல் டூல் இருக்குது. அந்த டூல் தான் பார்ஷியல் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன். இந்த பார்ஷியல் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் எதை டிஸ்கிரைப் பண்ணுதுன்னா, எனி ஃபிசிக்கல் குவான்டிட்டி தட் கேன் சேஞ்ச் with respect to more than one variable, then it is a partial differential equation. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த லாப்லாஸ் ஈக்குவேஷனில் எடுத்திங்கன்னா பைங்கிற ஒரு ஃபங்க்ஷன் வந்துட்டு ரெண்டு வேரியபிளை பொறுத்து சேஞ்ச் ஆகுது, ஒன்று எக்ஸ் ஒய், தென் இட் இஸ் அ பார்ஷியல் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன். அதே மட்டும் ஹீட் கண்டக்ஷன் ஈக்குவேஷனை பார்த்தீங்கன்னா இந்த டெம்பரேச்சருங்கிற ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி டைமை பொறுத்தும் டிஸ்டன்ஸை பொறுத்தும் சேஞ்ச் ஆகுது. ஸோ இதுவும் ஒரு வகையான பார்ஷியல் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன். இந்த வேவ் ஈக்குவேஷன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா யூங்கிறது வேவோட வெலாசிட்டி, இந்த வெலாசிட்டி டைமை பொறுத்தும் ப்ளஸ் எக்ஸ் டைரக்ஷன் அண்ட் ஒய் டைரக்ஷனை பொறுத்தும் சேஞ்ச் ஆகிறனால மொத்தம் 3 வேரியபிள்ஸில் சேஞ்ச் ஆகிறனால இதுவும் ஒரு பார்ஷியல் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன். பார்ஷியல் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலான்னா, சப்போஸ் இப்போது ஒரு மெட்டல் ராடை எடுத்துக்கங்க. அந்த மெட்டல் ராடில் ஒரு எண்டில் வந்துட்டு நீங்கள் ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணுங்கள். ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணும்போது மெட்டல் ராடு வந்துட்டு ஹீட் ஆகும். டைம் ஆக ஆக மெட்டல் ராடோட ஹீட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்க்ரீஸ் ஆகிற ஹீட் வந்துட்டு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டிஃப்யூஸ் ஆகும். ஸோ இங்கே ஹீட் தான் ஃபிசிக்கல் குவான்டிட்டி. இந்த ஹீட் வந்துட்டு டைமை பொறுத்தும் சேஞ்ச் ஆகுது, அதே சமயம் டிஸ்டன்ஸை பொறுத்தும் சேஞ்ச் ஆகுது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு காம்ப்ளெக்ஸ் சிஸ்டத்தை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா அதுக்கு பார்ஷியல் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனால் மட்டும்தான் முடியும். இது மட்டும் இல்லாமல் ஃபிசிக்ஸில் ஏகப்பட்ட இடத்துல பார்ஷியல் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனால தான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். வேவ் ஈக்குவேஷன், இது ஒரு வகையான பார்ஷியல் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன். இந்த வேவ் ஈக்குவேஷனால் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் எப்படி ஸ்பேஸில் ட்ராவல் ஆகுது அப்படிங்கிற விஷயத்த நமக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ஹெல்ப் பண்ணுது. இது மட்டும் இல்லாமல் கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி, எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி, இது போன்ற கான்செப்டை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா லாப்லாஸ் ஈக்குவேஷன் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அப்படிப்பட்ட அந்த லாப்லாஸ் ஈக்குவேஷனு ஒரு பார்ஷியல் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் தான். நம்ம எல்லாருக்கும் ஃபெமிலியரான ரொம்ப பிடிச்சி போன ஒரு ஃபீல்டு எதுனா குவாண்டம் மெக்கானிக்ஸ். இந்த குவாண்டம் மெக்கானிக்ஸோட ஃபண்டமெண்டல் ஈக்குவேஷன் எதுனா ஸ்காடஞ்சர் ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷன் எதை டிஸ்கிரைப் பண்ணுதுன்னா, எப்படி பார்ட்டிக்கல் மைக்ரோஸ்கோபிக் வேர்ல்டில் பிஹேவ் பண்ணுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அந்த ஸ்காடஞ்சர் ஈக்குவேஷன் மூலியமாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அப்படிப்பட்ட அந்த ஸ்காடஞ்சர் ஈக்குவேஷனே ஒரு பார்ஷியல் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் தான். ஸோ நம்ம பார்ஷியல் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுனால குவாண்டம் மெக்கானிக்ஸ், எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ், ஹீட் ட்ரான்ஸ்ஃபர், இது மட்டும் இல்லாமல் இன்னும் ஏகப்பட்ட ஃபிசிக்கல் ஃபினாமினாவை நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அப்படிப்பட்ட இந்த பார்ஷியல் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் 3 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஒன்று எலிப்டிக்கல், பேரபோலிக், ஹைப்பர்போலிக். எலிப்டிக்கல் describes the equilibrium, for example Laplace equation. Parabola describes the diffusion, for example heat equation. Hyperbolic describes the waves and signal, for example wave equation. ஒரு ஹீட் ஃப்ளோ ஆகிறதுல இருந்து இந்த யூனிவர்ஸ் எப்படி எக்ஸ்பேண்ட் ஆகிற வரைக்கும் இது எல்லாத்தோட பிஹைண்ட்லேயும் பார்ஷியல் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணிகிட்ருக்கு. ஸோ பார்ஷியல் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் இஸ் நாட் அன் ஈக்குவேஷன், இட் இஸ் த மேத்தமெட்டிக்கல் சேஞ்ச். ஃபர்தராக நான் அப்லோட் பண்ண போகிற வீடியோஸில் இந்த பார்ஷியல் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனை எப்படி ஃபார்ம் பண்ணலாம், இந்த பார்ஷியல் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனை எப்படி சால்வ் பண்ணலாம், அது மட்டும் இல்லாமல் ஃபிசிக்ஸில் எங்கெங்கே இந்த பார்ஷியல் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் அப்ளை ஆகுது, அப்புறம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த பார்ஷியல் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன்லேருந்து ப்ராப்ளம் கேட்டால் எப்படி சால்வ் பண்ணுறது, இது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.